真实，看看繁华似锦和你的样子，伴你路几尺，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字都是只手不离的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，雨季时又盛开的字，绚烂了曾经化作诗。几百陈年天的字，都像一生死，任由光阴来发丝，隽永人生面励志。你怎么搞的？我的看。அங்க பாருங்க. வேடிக்கையா இருக்கு. உங்களால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் சாக போறாரு. ഞാൻ மந்திர காகிதம் லீயோட மறைமுகமான மந்திரம். இத மத்தவங்களால அவ்வளவு சுலபமா கத்துக்க முடியாது. யாரது? நீ லீ நாட்டை சேர்ந்தவளா? ஆமா. நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா? சொல்லு. அப்படின்னா அவ நான் உன்னை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. ஞான், அப்ப அது நீதானா?
ஏ சுவான், சுவான். டிராகன் ராஜா, இது அவனோட உண்மையான முகமா? நீங்க உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா, என்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரையும் கொன்னுட்டாங்க. சுசேரியன் எங்க? ஃபோஜியோன், நீ உண்மையிலேயே அவர்கிட்ட நேர்மையா இருக்கியா, இல்லனா ஏதாவது சூழ்ச்சியான தந்திரங்களை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியா? உன் பொறுமைய நீ இழந்துகிட்டு இருக்கல, அதான் எனக்கு வேணும். உன்னையும் இப்பவே அவருடைய இடத்துக்கு நான் அனுப்பி வச்சிடுறேன். போகாதீங்க, நம்ம போய் ஜியோன் சாமிய பார்க்கணும். நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. நகரு, ஜியோன் சாக போற நிலைமையில இருக்காரு. அவரால நம்மள காப்பாத்த முடியாது. ஒருவேளை ஜியோன் சாமி இறந்துட்டா ஜியோன்கா மலையே அழிஞ்சிடும். வாங்க எல்லாரும் இங்கிருந்து போயிடலாம். யாரும் போகாதீங்க, அவர் நம்மள கைவிட மாட்டாரு. நில்லுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பொறுமையா பார்த்து வா, பொறுமையா வா. பார்த்து போயிடலாம். ஏன்னா நீ என்னோட பிரியமான படிப்பெண். உண்மையான ஒருத்தரை என் பக்கத்துல வச்சுக்க ஆசைப்படுறேன். அப்புறம் குறையில்லாத அவளோட கடந்த காலத்தை அவ மறக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ என் பக்கத்துல சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ கூட ஒரு எளிமையான வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். அவ புரிஞ்சு புரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சாலும் பரவாயில்ல. ஆனா அவளை நான் கிண்டல் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா வாங்க. வாங்க, வாங்க. சீக்கிரமா வாங்க. பாத்து. சீக்கிரம் போங்க. ஒருவேளை சுசேரியனுக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஆனா நீ ரொம்பவும் புத்திசாலி. வந்துடு, என்கிட்ட வந்துடு. புனித விளக்கை என்கிட்ட கொடுத்துரு. அப்பதான் உன்னால உயிர் வாழ முடியும். என்ன சொல்ற?
பைத்தியக்கார பொண்ணு. நான் அவங்கிட்ட சொன்ன திரும்பி வந்துடாதானே. நீ என்கிட்ட சரணடைய மறுத்ததால உன்னையும் உன் குரு கிட்டே அனுப்பிடுறேன். யாரையும் உன்னை தாக்க விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அது அமரர்களானாலும் சரி. எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்துருங்க. நீ ஜீவன் சுவாமியை பாத்தியா? இந்த மலை மேல வெள்ளநரி துரோகிங்க தான் இருக்காங்க. நீ உன்னை காப்பாத்திக்கோ. பாதுகாப்பான இடத்துக்கு போயிடு. எனக்கு கவலையா இருக்கு. நாங்க ஜீவன் சுவாமியை தேடுறதுக்கு முயற்சி பண்றோம். பரவாயில்ல. அர்மாங், ஜுவாங், எனக்கு ரொம்ப வலிக்குது. ரொம்ப பலமா பட்டிருக்கு. உனக்கு ஒண்ணும் ஆகல? ஓடு அர்மாங். பத்ரு, பாத்து பாத்து. நன்றி. நீ மட்டும் வரலனா நான் செத்து போயிருப்பேன். நீ என் பொண்டாட்டி. நான் உன்னை சாக விட்டுருவனா? நான் அங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை தேடிக்கிட்டே ஓடி வந்தேன். நீ பயத்துல ஓடிட்டு இருந்த. உன்னை யாரோ துரத்துறாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நானும் உன் பின்னாடியே வந்துட்டேன். அங்க ஒரு இருட்டு குகை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அது நான் வந்து ஜுவன் சுவாமிக்காக ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தேன். அதனாலதான். உனக்கு எப்படி மந்திரங்கள் தெரியும்? மந்திரமா? கியூ சாமி சொல்லி கொடுத்தாரு. மரக்கட்டைகளை வெட்டுறதுக்கு. என்னால ஒரு கல்லையே வெட்ட முடியும்னு நினைக்கல. சரி விடு, என்னோட மலைக்கு கீழே வந்துரு. இங்க
டிராகன் ராஜ் ஆளுங்க தான் இருக்காங்க. ஜியான் மட்டும் இல்ல, ஜியாங்கோ மலை சீடர்களும் போயிட்டாங்க. இங்க பாதுகாப்பே இல்ல. இன்னும் யோசிக்காத. எனக்கு என்னமோ மலைக்கு கீழே போகணும்னு தோணுது. அப்புறம் ஒரு நல்ல கிராமத்தை தேடிக்கலாம். அங்க நீ துணி தைக்கலாம். நான் அங்க மரம் வெட்டுறேன், தண்ணி பிடிக்கிறேன், விவசாயம் பண்றேன். நாம ஒரு நல்ல... இல்ல, என்னால வர முடியாது. எதுக்கு? ஏன்னா நான் மலைக்கு கீழே போறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அது என்னது? ஒருத்தரை காப்பாத்தணும். ஜிச்சான் எங்க? அவரை நான் மலைக்கு கீழே அனுப்பிட்டேன். நீ வெளியாட்கள் எல்லாரையும் கொண்டுட்டியா? டிராகன் ராஜா இறந்துட்டாரு. உங்களோட ஆளுங்களை பிடிச்சிட்டாங்க. எனக்கு வெற்றி தோல்வியில எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படின்னா இப்ப நீ என்ன கொல்றதுக்காக வந்திருக்கல? கொன்னுடு. ஜுவான்சு, நீ என்ன காப்பாத்த வந்திருக்கன்னு சொல்லிடாத. என் மேல இறக்கம் காட்டுறவங்கள பார்த்து நொந்துட்டேன். நீ என்ன நேரடியாவே அவமானப்படுத்தலாம். ஜுவான், இவ கெட்டவ மாதிரியே இருக்கா. இவளை பார்த்தா கொல்லணும் போல இருக்கு. நான் ஜுவான் ஜிஜான் கிட்ட நீ அவருக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்லியிருந்த. ஏன் உனக்கு அவரை பார்க்க விருப்பம் இல்லையா? நான் போய் அவரை நேரடியா பார்க்கணும். உனக்கு எதுக்கு தேவையில்லாத அக்கறை? சொல்ல போனா எனக்கும் தெரியுது, நீயும் என் அளவுக்கு அவஸ்தைப்பட்டுட்டு தான் இருக்க. ஜுவான், நம்ம இங்க இருந்து வெளியே போயே ஆகணும். பத்ரம், ஜுவான், இவ உண்மையிலே இளவரசி தானா? இளவரசிங்க எல்லாம் பார்த்து வா. ஒல்லியா அழகால இருப்பாங்க. ஆனா இவ ஏன் இவ்வளவு கனமா இருக்கா? நீ பேசுறது நிறுத்துறியா? எனக்கு இவ்வளவு தூக்கி வீசணும் போல இருக்கு. வா. அது இளவரசிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நீ சாதாரண பணிப்பெண் தானே? எங்க கிட்ட நிறைய விஷயங்க இருக்கு. அது உன்ன மாதிரி ஆளுங்களால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க பிரச்சனைங்க கிட்ட இருந்து தூரமா இருக்கிறது தான் நல்லது, சரியா? ஓ, நான் உன் கூட மலைக்கு கீழே வரைக்கும் வரட்டுமா? அது உங்க சித்தியோட வீடு அங்க இருக்கு. சித்தி, நான் வந்துட்டு இருக்கேன். பாத்து பத்திரமா வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. மெதுவா. பாத்து பத்திரம். முடியல. ஆமா, சீக்கிரம். ரொம்ப வலிக்குது. வேகமா போங்க. நிக்காதீங்க. நாங்க போயிட்டு வரோம். பார்த்து போங்க. சரி, நாங்க வரோம். அத்தை, அத்தை, மெதுவா பார்த்து. அத்தை, நாங்க வந்துட்டோம். சித்தி, நாங்க வந்துட்டோம். நாங்க வந்துட்டோம். வாங்க வாங்க, ரொம்ப பார்த்து. நல்லது. நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. வாங்க, நம்ம சரி, உள்ள வாங்க, நம்ம உள்ள போலாம். போறோம். பத்திரம், சரியா? ஞான் நல்ல வேலை நீ சின்ன சுவுவ முன்னாடி கதவுல இருந்து காப்பாத்திட்ட. நான் கோட்டைக்குள்ள போய் பார்த்தேன். எல்லா இடத்துலயும் எரிஞ்சு போன பொணங்க இருந்தது. கோட்டைக்குள்ள இருந்த எல்லா சீடர்களும் இறந்து போயிட்டாங்க. இது எவ்வளவு மோசமான விஷயம் இல்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிசோரியோனும் ஜுவான் சாமியும் நாள் முழுக்க டிராகன் ராஜாவை எதிர்த்து சண்டை போட்டாங்க. கடைசியில அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா மறுபடியும் சிசோரியனை யாரும் பார்க்கவே இல்ல. அப்போ ஜுவேன் சுவாமி? நீ உணர்ச்சி வசப்படாத. ஜியோன் சுவாமிய டிராகன் ராஜாவோட கத்தி குத்தி கிழிச்சிடுச்சு. அதுல அவருக்கு ரொம்ப அதிகமான காயம் ஏற்பட்டுச்சு. அவர் அங்கேயே இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? ஆமா,
ஜியாங்கு மலையில எல்லாரும் இததான் சொல்லிக்கிறாங்க. எனக்கு தகவல் சொல்றவங்க என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க. நீ அவருக்கு இவ்ளோ நேர்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் போய் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறேன். நாளைக்கு விடிஞ்சதுமே நீ எங்க கூட கீழே வந்துடு, சரியா? ஜுவான், ஜுவான், நீ நல்லா இருக்கியா? என்னாச்சு? ஞான் உன்னோட அறைக்கு கூட்டிட்டு போவா? ஞான் நீ புதுசா பணிக்கு சேர்ந்திருக்கல, அதனால உன் பணியில நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனா நான் கொடுக்க போற பயிற்சிகளுக்கு அப்புறம் சாந்தமா நான் சொல்றதை கேட்டு நடந்துக்குவேன். இப்போ மானத்தை பத்தி பேசுறதுனால சொல்றேன். ஆனா என்னால உங்களுக்கு என் மனசை கொடுக்க முடியாது. எனக்கு உன் மனசு எதுக்கு? நீ மட்டும்தான் வேணும். எப்ப வேணாலும் தண்ணியால தேயிலையை மூழ்கடிக்க முடியும். தேயிலைக்கு தன்னோட இடம் தெரிஞ்சிருக்கணும். அது தண்ணியோட கருணைய மறக்க கூடாது. நீ எவ்வளவு குறும்புக்கார பொண்ணு. பேசாம இரு. அவர் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். இல்ல, சில தடவை என் உயிரை காப்பாத்திருக்காரு. இல்ல, இது உன்கிட்டே இருக்கட்டும். ஞான், நீயே வேற ஒரு தோற்றத்துல இருக்க. அது மட்டும் இல்லாம நீயே ஜியோக்கோ மலை மேல பனிப்பெண்ணா இருக்க. இந்த கேள்விகள் தான் என் மண்டையில ஓடிட்டே இருக்கு. ஆனா என்னால எதையும் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியல. முடிஞ்சதாவே இருக்கட்டும், மறுபடியும் கேட்காத. ஆனா இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை பண்ண வேண்டியது இருக்கு. முகத்தை பத்தி மட்டும் குறிப்பிட்டு சொல்றது ரொம்ப கம்மியா இருக்கும். நீ என்ன மன்னிச்சிட்டியா? என்ன மன்னிச்சிட்டு. எனக்கு அரண்மனை தோட்டத்துல அங்கிருந்த மூங்கில் காடு ஞாபகத்துக்கு வருது. அப்போல்லாம் நீ என்ன நிறைய அடிப்ப. நாம மறுபடியும் இங்க சந்திக்கலாமா? ஞான், இன்னையோட 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. மலை அடிவாரத்துல லிங்கியூ நகரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பழத்தோட்டமும் இருக்கு. நம்ம வேணா அங்க போய் 2-3 நாள் இருக்கலாம். இல்லனா குயிங்க நகரத்துல போய் சாப்பிட்டு வரலாமா? அப்படி இல்லனா யங்மங் ஆறு இருக்கு, அங்க போலாம். அப்புறம் பயணம் பண்றதுன்னா அவ்வளவா பிடிக்காது இல்ல? நீ உயர்ந்தவன். செல்வம் புகழுக்காக இப்போ அக்கறை காட்ட மாட்டேன். ஏன்னா நீ நியாயமா நடந்துப்ப. அப்புறம் நேர்மையான எழுத்தாளர். உன் மனசுல உலகமும் மக்களும் இருக்காங்க. ஆனா என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. ஆனா இப்போ என்னோட மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம திரும்ப போக முடியாது, புரியுதா?
நன்றி. அவ தூரமா போயிட்டா. அவ போயே தீரணும்னு பிடிவாதம் பிடிச்சா. அவ உங்களுக்கு திரும்பவும் கிடைக்க மாட்டா. அவ எங்க போறன்னு உங்ககிட்ட சொன்னாளா? என்கிட்ட ஏதோ சொல்ல சொன்னாளா? அவ நீங்க நியாயமானவர்னு சொன்னா. ஜுவான்சுவ கவனிச்சுக்கிறது இப்ப உங்க முறைன்னு சொன்னா. ஜுவான், சின்ன ஜுவா உனக்கு பிடிக்கும்ல? இல்ல, ஜுவேன் சுவாமி தான் உனக்கு பிடிக்கும். எதுக்காக இப்படி பேசுற? எனக்கு யாரும் பிடிக்காது. ஓ அப்படியா? உனக்கு ஏர்மங்கையும் பிடிக்காது. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் என் கூட மலைக்கு கீழே வந்துகிட்டு இருக்க, அப்படிதானே? எனக்கு அருமாங்க பிடிக்கும். எனக்கு அப்பாவித்தனமும் நல்ல குணமும் பிடிக்கும். நீ எல்லார விட வித்தியாசமானவன். எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப வசதியா இருக்கும். நிஜமாவா? அப்படின்னா மலைக்கு கீழே போனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் இன்னும் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதை தனியா தான் பண்ணி ஆகணும். அப்படியா? ஆனா நான் சொன்ன மாதிரி உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சத்தியமா. போலாமா? ம். நீ சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கொடுத்த இந்த வாசனை பொருளை நான் என்கிட்டயே வச்சுப்பேன். சுவான், உனக்கு தெரியுமா, நீ வேலைக்காரங்க இடத்துல இருந்ததுல இருந்தே நான் உன்னை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சேன். அதனால மூத்த பணிப்பெண் கிட்ட உன்னை தேர்ந்தெடுக்க சொன்னேன். நாம இந்த ஜியோங்கோ மலையில நிம்மதியான வாழ்க்கைய வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இதை எதிர்பார்க்கல. நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இந்த உலகத்துல என்ன மாதிரி சாதாரண மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இந்த பிரச்சனையான உலகத்துல நம்மள பாதுகாத்துக்கணும்னா ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். உன்னால 6 மணி நேரத்துக்கு அசையவே முடியாது. உன்னை இப்படி ஏமாத்தி விடுமுறை சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடு. ஆனா நாம மறுபடியும் சந்திக்கவே மாட்டோம். நிஜமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு. ஜுவான்சு, சிச்சான், ஓய்வு எடுத்துக்கோ. நீங்க நியாயமானவர்னு சொன்னா. ஜுவான்சுவ கவனிச்சுக்கிறது இப்ப உங்க முறைன்னு சொன்னா.
நீ எங்க வந்த? நீ வெளியில வரக்கூடாது. எனக்கு இப்ப பரவாயில்ல. இங்க ஏன் இப்படி வெறிச்சோடி இருக்க? எல்லாரும் எங்க? போயிட்டாங்க. அவளும் போயிட்டா. உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? நான் பண்ணது பெரிய தப்பு. நான் ரொம்ப சுயநலவாதி. என்ன மன்னிக்க சொல்லி கேட்க மாட்டேன். நான் உங்களை ஜுவான்சு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நம்ம உடனே இங்கிருந்து போகணும். உனக்கும் குணமாகணும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ள நதியில் இருக்கிறவங்க அம்மாவை கூட்டிட்டு போலாம். இனிமே நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நாம இப்பவே போயிடலாமா? சரி. பரவாயில்ல. ஜிச்சான் அவர்களே, நீங்க ஜாகா அவர்கள் உங்களுக்காக காத்திருக்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது சுவானுடைய வண்டின்னு சொல்ல சொன்னாங்க. நன்றி. நம்ம போலாம். கடவுள் தான் காப்பாத்தணும், கடவுள் தான் காப்பாத்தணும். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. யார் அது? ஸ்வான், இது நீதானா? எதுக்காக இங்க இருக்க? நீ மலையை விட்டுட்டு போயிட்டே நினைச்ச. ஏதாச்சும் பேசு, ஏதாச்சும் பேசுன்னு சொல்றேன்ல. யாரோ உன் மேல மந்திரம் ஊட்டிருக்காங்க. ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தனா என்கிட்ட நீ உதவி கேட்டு கெஞ்சணும். ஒண்ணு நீ என்னோட அடிமன் சொல்லி வித்துருவேன், இல்ல நானே உன்னை என்னோட பணிப்பெண்ணா வச்சுப்பேன். நான் உன்னை சொல்லட்டுமா? மனுஷங்க என்னைக்கும் ரொம்ப பெருமைப்படக்கூடாது. ஜோயின் சாமி மட்டும் உனக்கு செல்லம் கொடுக்காம வளர்த்திருந்தாருன்னா, அப்ப நீ ஜோயின் சாமி. ஹே, ஜுவன் சுவாமி எங்க? அவர் இறந்துட்டாரா? மூடு, நீதான் இறந்துட்ட. அவருக்கு ரொம்ப பலமா காயப்பட்டிருக்கு. நான் என்ன உணர்றேன்னா, என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கதான் எங்கேயோ இருக்காரு. என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு. உன்னால உணர முடியுதா? ஏதோ கொஞ்சமா. ஒருவேளை அவருக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை தனிமையாவும் இருக்கலாம், ஒருவேளை அவர் எதுவும் தாக்குதல்ல இருக்கலாம். அவரு பலவீனமாவும் இருக்காரு. போதும், நிறுத்து. என் கூட இப்ப வா. ஆ, பணியாளர்கள் இடத்துக்கு வா. ஓ சரி. இங்க யாருமே இல்ல. அர்மாங் போனதுக்கு அப்புறம் மூத்த பனிப்பெண் ஜாகவும் மறைஞ்சிட்டாங்க. ஜீஜான் அப்புறம் ஜுவான்சுவும் போயிட்டாங்க. பூஜியன் எங்க இருக்காருன்னு கூட தெரியல. நீ ஒரு பைத்தியம். புனித விளக்கு எதுக்காக திருடின? அது ஜோயின் சாமியோட நிதி. மூத்த பனிப்பெண் ஜாஹோ அர்மாங்கோட சித்தி. அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒரே கூட்டம் தான். இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. லிங்கு நகரம். என்ன? ஜாஹோக்கு அந்த ஊர்ல கிடைக்கிற பூசணிக்காய் விதைனா ரொம்ப பிடிக்கும். லிங்கு நகரம் ஜியாங்கோ மலையோட அடியில இருக்கு. அப்படின்னா அவங்க அங்கதான் இருக்காங்க. சரி, அப்ப நம்ம லிங்க நகரத்துக்கு போகலாம். சரி வா, ஒரு நிமிஷம் இரு. நாமலா? ஆமா, நீதான் சொன்னல, நீ எங்க இருந்தாலும் ஜோயின் சுவாமி உன்னை கண்டுபிடிச்சிருவாருன்னு. ஆமா, அது என்னமோ உண்மைதான். நானும் உன் கூட தான் வருவேன். அதனால இன்னிலேந்து நாம 2 பேரும் ஜோயின் சாமிக்காக காத்திருக்கலாம். அவர் கண்டிப்பா திரும்பி வருவாரு. ஆனா நான் எதுவும் கேட்க விரும்பல. இல்லன்னா நான் உன்னை அடுத்த தடவை என்னோட கண்ணாடியில மறைய வச்சிருவேன்.
அது கண்ணாடி பத்தி பேசுறதும் ஞாபகம் வருது. காயம் எப்படி இருக்கு? அத கண்டுக்காத. டிராகன் ராஜாவோட ஆளுங்க என்ன அடையணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களால முடியல. அதனால என்ன உடைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அது எப்படி நடக்கும்? அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து அவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட்டேன். மகாராஜா வந்துகிட்டு இருக்காரு. இவ்வளவு சீக்கிரமே வா. நீங்க போங்க. சரி. அண்ணா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? தென்மேற்கு வறட்சி. நான் லியோட நாட்டுல தான் இருக்கேன். பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக அப்பதான் சேனைகளை கண்காணிச்சுட்டு வர சொன்னாரு. அட அண்ணா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைய செய்றீங்க. உண்மையில் இந்த வாசனை என்ன? இதுவா ராஜ வைத்தியர் கொடுத்த சுருக்கு பை. இது நம்மள ஆரோக்கியமா வச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, தூக்கி வீசிடுறேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வசந்தத்திலயும் கோடை காலத்திலயும் நடக்கிற பண்டிகைக்கு வரவே இல்லை. அப்பா உன்னை நினைச்சு கவலைப்படுறாரு. இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? நம்ம முன்னோர்களுக்கும் கடவுளுக்கும் நன்றி. வைத்தியர்களோட உதவியால நான் முழுசா குணமாயிட்டேன். இங்க பாருங்க, என்னால வெளியே போய் விளையாட முடியும். கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா உனக்கு முழுமையா குணமாகலன்னா அப்பா உன்னை காடுக்கு கூட்டிட்டு போகணும்னு அவர் என்கிட்ட சொன்னார். அப்பா எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறாரு? நான் ஒன்னும் மகாராஜா இல்லையே. ஆட்சியை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணா பாருங்க, லிங்கியோ நகரம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எந்த ஒரு கவலைகளுமே இல்லாம ஒரு இளவரசனா இருக்க விரும்புறேன். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா நீ மந்திரங்களை கத்துக்கிறதா நான் ஏன் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட ஏதோ வித்தியாசமான மந்திரம் இருக்காமே. அண்ணா, என்னால தனியா விளையாட முடியாது. அதனால என் கூட விளையாடுறதுக்கு நிறைய மந்திரவாதிகள் வேணும். எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. நீ ஜியாங்கோ மலை மேல இருக்கிறதா என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு. நீ அமரன் ஆகணும்னு விரும்புறியா? 3 வருஷங்களுக்கு முன்னாடி தென்மேற்க பார்த்துட்டு போலான்னு வந்த. அதுக்கப்புறம் நீ இங்கேயே இருக்கலாம்னு முடிவும் பண்ணிட்ட. நீங்க என்ன கேலி பண்றீங்களா? ஜியாங்கோட சிசேரியன் பக்கத்து நாட்டுக்காரங்க. ஆனா அவர் உயர்ந்தவர். அவருக்கு அவரே உயர்ந்த அமரர்னு சொல்லிப்பாரு. வெளியவும் வரமாட்டார். என்னால எப்படி போயிட்டு என்னோட கௌரவத்தை விட்டுட்டு அவர்கிட்ட போய் இப்படி சீடராக முடியும் சொல்லுங்க? அண்ணா, நான் சொன்னது சரிதானே? நல்ல விஷயம். ஆனா ஜியாங்கோ மலை இப்ப பாதுகாப்பா இல்ல. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இல்லையே. உனக்கு உண்மையிலேயே தெரியாதா? தெரியாது. தெரியாதா? அதான் உனக்கு நல்லது. இப்படியே எதையும் கண்டுக்காத இளவரசனாரு என்னுடைய நல்ல தம்பி. சரிங்கண்ணா. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்திலேயே நான் உன்னை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவேன். எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். கஷ்டப்பட்டு படி. அப்புறம் நான் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்க வேண்டியிருக்கும். நாளைக்கு கிளம்பிடுவேன். நாளைக்கு ஒரு நாள் இங்க இருக்கலாம்ல. என்கிட்ட வேற எதுவும் பேச மாட்டீங்களா? தேவைப்படாது. ராட்சச பண்டிகைகளை சந்திக்கலாம். அப்பா நீ வரணும்னு உனக்கு கட்டளை போட்டிருக்காரு. ராட்சச பண்டிகை நான் கண்டிப்பா வருவேன். வா, அங்க பாரு. அற்புதம். எங்க போற? இரு, நானும் வரேன்.
白首相挽。弱水三千，为一念成烟，终不舍与你话离别。彼岸菊花，灯虽然心不灭，我愿化作烟雨相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸菊花，灯虽然心不灭，我愿化作烟雨相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。阅尽这凡世的情怀。